ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த டிஎன்இஏலே ரொம்ப முக்கியமான வீடியோனா இது இதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே 1,00,000 பார்த்துக்கோங்க 1,97,601 பேர் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்திருக்குங்க. இந்த ஜென்ரல் ரேங்கை வச்சு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் கெட்ட வார்த்தையில் திட்டினீங்க. ஒரு சோசியல் மீடியாவில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதான் என்னங்கிறது கரெக்டாக பேசணும். அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பசங்க பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ப்ரெடிக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் நான். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1,97,601 ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கனால தான் இன்க்ரீஸாக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தடவை மேக்ஸ் மார்க் அதிகம். நமக்கு சிபிஎஸ்சியோட மேக்ஸ் மார்க் வந்து நமக்கு வந்து நம்ம பசங்க அதிகம். அதனால தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால 150 கீழே எடுத்தவங்க பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பீங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்க போகுதுன்னா இதில் ஒரு 40,000 பேர் 30,000 பேர் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ண மாட்டான், சும்மா தான் அப்ளை பண்ணியிருப்பான். ஸோ அதனால வெயிட், பயப்பட வேணாம். இப்போ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கா, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி 200 கட் ஆஃப்லேருந்து 77.5 முடி நான் சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ எந்த இடத்துல இருந்துன்னா 200 கட் ஆஃப்லேருந்தே சொல்ல போகிறேன். அதனால நல்லா இந்த வீடியோ கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா கட் ஆஃப்லையும் ரேஞ்சிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 200 கட் ஆஃப் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 65வது ரேங்க் முடி இருக்காங்க. அதாவது 65 பேர் 200க்கு 200 எடுத்திருக்காங்க இந்த வருஷம். 37 பேர் கம்மியாக இருக்காங்க. கட் ஆஃப் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. போன வருஷம் 120 பேர் சம்திங் என்னமோ இருந்தாங்க, 132 பேர் இருந்தாங்க. இந்த தடவை 37 பேர் கம்மியாக இருக்காங்க. அந்த இடத்துல கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. 199 கட் ஆஃப்ல 66வது ரேங்க்லேருந்து 386வது ரேங்க் முடி இருக்காங்க. கேட்டிங்கன்னா 84 பேர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. இதுலேயும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு, தப்பிச்சாங்க. 198ல் 387லேருந்து 869 ரேங்க் முடி இருக்காங்க. 65 பேர் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, 198ல் எந்த பிரச்சனையும் இல்லை. 197ல் 870வது ரேங்க்லேருந்து 1476 ரேங்க் முடி இருக்காங்க. 264 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 264 பேர் அதிகமாக இருக்காங்க இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல, சரிங்களா? இந்த ரேஞ்ச் ரேங்க்ல கட் ஆஃப்ல இப்படிதான் சொல்லணும். நம்ம 196ல் 1477லேருந்து 2107 முடி இருக்கிறவங்க, ரேங்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க 7 பேர் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரேங்க் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கம்மியாக தான் இருக்காங்க. 195லேருந்து 185 பாருங்க, இன்க்ரீஸ் பாருங்க. இங்கே தான் பிரச்சனை. 195லேருந்து 185. 2105வது ரேங்க்லேருந்து 16,321 ரேங்க் முடி 4,158 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 4,158 பேர் போன வருஷோட அதிகம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். எந்த கட் ஆஃப் ரேஞ்சில்? 195 to 185. 184 to 175 முடி வந்து பார்த்தீங்கன்னா 16,322 ரேங்க் ரேஞ்சிலேருந்து 34,097 ரேங்க் முடி இருக்காங்க. போன வருஷோட 5,185 பேர் அதிகம். ஸோ இந்த இடத்துல போட்டி ஜாஸ்தி. அடுத்தது 174லேருந்து 164.5 முடி வந்து பார்த்தீங்கன்னா 34,098 ரேங்க் ரேஞ்சிலேருந்து 55,284 ரேங்க் முடி இந்த வருஷம் இருக்காங்க. அந்த ரேஞ்சில் எவ்வளோ பேர் போன வருஷோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா 4,679 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த ரேஞ்சில் எவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்தது 164.4லேருந்து 155 முடி வந்து பார்த்தீங்கன்னா 55,285 ரேங்க்லேருந்து 75,718 ரேங்க் முடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2,744 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 154.8லேருந்து 145 முடி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 75,719 ரேங்க்ல இருந்து 97,881 ரேங்க் முடி இருக்காங்க. அந்த ரேஞ்சில் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா 1,416 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. போன தடவை இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது 1,416 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ்ட். 144.9லேருந்து 134 முடி பார்த்தீங்கன்னா 90,882 ரேங்க் ரேஞ்சிலேருந்து 1,22,385 ரேங்க் முடி இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 78 பேர் கம்மியாக இருக்காங்க போன வருஷம். அதுதான் சொல்கிறேன், 150 கீழே கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் இருக்கு, பயப்படாதீங்க. இப்போ பாருங்க, அடுத்து வந்து 133.7லேருந்து 122 முடி வந்து பார்த்தீங்கன்னா 1,22,386 ரேங்க்ல இருந்து 1,48,195 ரேங்க் ரேஞ்சில் கூட இருக்காங்க. எவ்வளோ பேர் டிக்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா 781 பேர் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரேங்க் ரேஞ்சில் 781 பேர் கம்மியாக தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல கட் ஆஃப் டிக்ரீஸ் தான், பயப்பட வேணாம். 121.5லேருந்து 110 முடி வந்து பார்த்தீங்கன்னா
1,48,196 ரேங்க்ல இருந்து 1,70,876 ரேங்க் முடி இருக்காங்க. 109 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் எல்லாம் கிடையாது. 109 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது 109.5 இருந்து 100 முடி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 1,70,000 இருந்து 70,877 ரேங்க்ல இருந்து 1,84,575 ரேங்க் முடி வந்து பாத்தீங்கன்னா 736 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 736 பேர் அதிகமாக இருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் கொஞ்சம் அதிகம் தான் போட்டி. 99.7 இருந்து 77.5 முடி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மார்க் வரவங்க 1,84,575 பேர் ரேங்க்ல இருந்து 1,97,601 ரேங்க் கடைசி ரேங்க் முடி வந்து பார்த்தீங்கன்னா 3,497 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த இடத்துல தப்பிச்சாங்க அப்படின்னா 149.9 இருந்து 110 முடி வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன். அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து சேஃப். 144.9 இருந்து 110 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த ரேஞ்சை விட கம்மி தான் இருக்கு. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ அதனால அந்த வேரியேஷன்ஸ் வச்சு வெப்சைட்ல பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 195 185 முடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 184 இருந்து 175 முடி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 174 இருந்து 164.5 முடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ஸ் மார்க்னால தான் 195 இருந்து 164.5 முடி வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப 164.4 இருந்து 155 முடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திரும்ப 145 இருந்து 154.8 இருந்து 145 முடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 144.9 இருந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 122 முடியே டிக்ரீஸ் தான். 122 110 முடியுமே தைரியமா இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கட் ஆஃப் டிக்ரீஸை சொன்னேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்கேன். போன வருஷம் 1,77,000 சில்லற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த 1,97,601 பேருக்கு ரேங்க் வந்திருக்குது. 7.5 ரிசர்வேஷன்லையும் அதிகமாக இருக்க கட் ஆஃப். ஆனால் 200 எடுத்தவங்க அதில் கிடையாது. அதில் தனியாக நான் சொல்கிறேன். 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 7.5 ரிசர்வேஷன்ல இந்த வருஷம் சீட்டும் நிச்சயம் உண்டு. 31,000 பேர்த்துல 20,000 பேர் தான் சீட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பேர் தான் 25,000 பேர் தான் அட்டனே பண்ணுவான். அதுல 20,000 பேர் சீட் எடுப்பான் அப்படின்னு இருக்கும். மீதி இருக்கவங்க எல்லாம் கட் ஆஃப் எந்த இடத்துல சேஃப்டி கட் ஆஃப்னா 7.5 ரிசர்வேஷனுக்கும் 150 இருந்து 110 வரைக்கும் அவங்களுக்கும் ஓகே தான். பட் அந்த 155 இருந்து 190 வரைக்கும் இருக்குமே போட்டி இருக்கு. 7.5லயும் போட்டி இருக்கு, ஜென்ரல்லையும் போட்டி இருக்கு. ஸோ அதனால இந்த போட்டியை கவனிச்சு நம்ம கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் வச்சோம்னா அடிச்சு தூக்கிடலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கு கடைசி நாள் பண்ணிக்கலாம். இன்னோட முடிஞ்சுது. ஓகேனா பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரவுண்ட் ஷெடியூலை பற்றி பேசுவோம். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் எல்லாம் ஆட்ட ஆரம்பம். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அடிச்சு தூக்கிடலாம். தேங்க்யூ.